என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு முதிர் வயது. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் 92. முதிர் வயது. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். சங்கீதம் 92:15. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதிர் வயது என்பது கனிந்த வயதாகும். அதாவது வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களால் மனம் அநேக காரியங்களை கற்று பக்குவப்பட்டிருக்கும் முதிர் வயதானது எத்தகைய பெரிய சிக்கல்கள் வந்தாலும் பேரிடர்கள் ஏற்பட்டாலும் மனம் கலங்காமல் இருக்க வேண்டிய வயதாகும். ஆனால் அநேகர் ஓய்வு பெறுவதற்கு முன்பே 60 வயதுக்கு முன்பாகவே ஓய்வு பெற்றால் மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள், சம்பாத்தியம் குறைந்து போகும், வீட்டிலே அடைந்து கிடக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணி சஞ்சலப்படுவார்கள். அதே சமயம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்கள் இனி ஆண்டவருக்கு விரும்பியபடியெல்லாம் ஊழியம் செய்ய நேரம் கிடைக்கும், தேவைப்படுவோருக்கெல்லாம் நன்கு உதவி செய்ய முடியும், ஓடி ஓடி உழைத்ததால் நைந்து போயிருக்கும் உடல்நிலை சீராகும் என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். அதன்படியே பலர் ஊழிய நிறுவனங்களுடன் இணைந்து முழுநேர பணிகளை ஏற்றுக்கொண்டு தன் படிப்பு, அனுபவம் ஆகியவற்றோடு சிறப்பாய் பணியாற்றி முதிர் வயதில் மகிழ்ச்சியாய் வாழ்கின்றனர். முதிர் வயது என்பது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். பஸ்ஸையும் ரயிலையும் பிடித்து வேக வேகமாய் அலுவலகத்திற்கு ஓட வேண்டியதில்லை, எந்த மேலதிகாரிக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி பொருளாதார நிலையை போதுமென்ற மனதுடனே சீர் செய்துவிட்டால் முதிர் வயது என்பது பொற்காலமே. அதனால்தான் சங்கீதக்காரன் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்கிறான். அதாவது ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு முன்பில்லாத வகையில் 1. ஜெபிக்க, வேதம் வாசிக்க, நல்ல நூல்களை வாசிக்க நேரம் கிடைக்கிறது. 2. நண்பர்கள், உறவினர் போன்ற பலரை போய் பார்த்து தேவனுடைய அன்பையும் சத்தியத்தையும் சொல்லி ஆறுதல் படுத்த முடிகிறது. 3. ஆலய பணிகள் செய்து சபை வளர்ச்சிக்கு உதவ முடிகிறது. 4. விரும்பியபடியெல்லாம் ஏழை எளியவர்க்கும் நோயாளிகளுக்கும் தொண்டு செய்ய முடிகிறது. இவ்வாறு செய்யும்போது முதியோர் உடல் நலம் நிச்சயமாய் ஆரோக்கியமாகவே இருக்கும். நியாய தீர்ப்பில் தேவன் எதிர்பார்க்கும் நற்கிரியைகளை செய்யும் நல்ல காலம் முதிர் வயதிலேயே கிடைக்கிறது. நியாய தீர்ப்பில் தேவன் எதிர்பார்க்கும் நற்கிரியைகளை செய்யும் நல்ல காலம் முதிர் வயதிலேயே கிடைக்கிறது. தீர்மானம்: முதிர் வயதிலே முற்றிலுமாய் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதே கனி தர வாய்ப்பாகும் என்பதை மனதில் கொண்டு ஆயத்தப்படுவேன்.